அனைவருக்கும் வணக்கம். நான் லெஃப்டினன்ட் விஎல் விமலா. உங்களை மெட்ராஸ் விஎல் விமலா சேனலுக்கு மீண்டும் வரவேற்கிறேன். This channel is all about listening and learning the language and getting motivated. நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதற்கு முந்தைய வீடியோவில் பர்சனாலிட்டிஸை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வார்த்தைகளையும் அதனுடைய பயன்பாட்டையும் பற்றியும் பார்த்தோம். படித்ததையெல்லாம் உங்கள் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ இந்த வீடியோவில் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் பற்றியும் அதனுடைய பயன்பாட்டை பற்றியும் கற்றுக்க போகிறோம். வாங்க பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை கற்றுக்கலாம். பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படி என்றால் என்ன? பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படிங்கிறது கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தொடர்ந்து நடந்த ஒரு செயலை நிகழ்காலத்தில் விவரிப்பதாகும். இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, கடந்த காலத்தில் ஒரு செயல் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு தொடர்ந்து நடந்திருக்கணும். அப்படி இருந்தால் அதை நாம் அதாவது நிகழ்காலத்தில் பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணி விவரிக்கலாம். அதற்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள். ஏன்னா நம்ம ஏற்கனவே ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ்க்கான ஃபார்முலாவை படிச்சிருக்கிறோம். அதே ஃபார்முலாவை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது சப்ஜெக்ட் ப்ளஸ் பி ஃபார்ம் ப்ளஸ் வர்ப் 1 ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதில் ஒரே ஒரு விஷயம் நாம் ஞாபகத்தில் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, பாஸ்ட் டென்ஸ்க்கான பி ஃபார்ம் அதாவது வாஸ் அண்ட் வேர் மற்றும் இந்த வாஸ் அண்ட் வேரை எந்த சப்ஜெக்டோடெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ வாஸ் என்கிற பி ஃபார்மை சிங்குலர் சப்ஜெக்ட்ஸாக இருக்கக்கூடிய ஐ, ஹீ, ஷீ, இட் இவைகளுக்கு யூஸ் பண்ணணும். வேர் அப்படிங்கிற பி ஃபார்மை ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸாக இருக்கிற யூ, வி, தே ஆகியவற்றுக்கு யூஸ் பண்ணணும். அதற்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஐ வாஸ் லேர்னிங் மேக்ஸ், வி வேர் லேர்னிங் மேக்ஸ், யூ வேர் லேர்னிங் மேக்ஸ், தே வேர் லேர்னிங் மேக்ஸ், ஹீ வாஸ் லேர்னிங் மேக்ஸ், ஷீ வாஸ் லேர்னிங் மேக்ஸ், இட் வாஸ் லேர்னிங் மேக்ஸ். இப்போ இந்த டென்ஸை எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரதானமாக இந்த டென்ஸ் ஃபார்மை 7 இடங்களில் யூஸ் பண்ணலாம். முதலாவதாக ஒரு ஸ்டோரியவோ அல்லது இன்சிடெண்ட்டையோ சொல்லுவதற்கு தேவையான பேக்ரவுண்டை செட் பண்ணுறதுக்காக இந்த பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த ப்ரீஸ் வாஸ் ப்ளூவிங் சாஃப்ட்லி அண்ட் த பேர்ட்ஸ் வேர் சிங்கிங் ஹாப்பிலி. அதாவது தென்றல் மென்மையாக வீசியது, பறவைகள் மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டிருந்தன அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணலாம் ஒரு ஸ்டோரி நரேஷனுக்கோ இல்லை இன்சிடென்ட் நரேஷனுக்கோ. நெக்ஸ்ட், ஒரு ஆக்ஷனால் டிஸ்டர்ப் பண்ணப்படுற ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் இன்னொரு ஆக்ஷனை அல்லது செயலை விவரிக்கிறதுக்கும் இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், டாக் வாஸ் ஸ்லீப்பிங் வென் இட்ஸ் ஓனர் ரீச்டு ஹோம். அதாவது நாயின் உரிமையாளர் வீட்டிற்கு வந்தபோது நாய் தூங்கிக் கொண்டு இருந்தது. இன்ட்ரெஸ்டிங்லி இந்த சென்டென்ஸில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும், இதில் 2 டென்ஸ் ஃபார்ம் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது நடந்து கொண்டிருந்த ஆக்ஷனை விவரிக்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூவஸ் டென்ஸையும், இன்டரப்ட் பண்ண அவரை டிஸ்டர்ப் பண்ணின அந்த ஆக்ஷனை விவரிக்கிறதுக்கு சிம்பிள் பாஸ்ட் டென்ஸையும் யூஸ் பண்ணியிருப்போம். அடுத்து ஒரு ஆக்ஷன் எவ்வளவு காலம் நடந்து கொண்டு இருந்தது அப்படிங்கிறத விவரிக்கிறதுக்கும் சில வார்த்தைகள் லைக் ஹோல் டைம், ஆல் டே, ஆல் நைட், ஆல் மார்னிங், ஆல் ஆஃப்டர்நூன், ஆல் ஈவினிங், ஆல் வீக், ஆல் மந்த், ஆல் இயர் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி இந்த டென்ஸ் ஃபார்மை யூஸ் பண்ணலாம். அதற்கான எக்ஸாம்பிள், தே வேர் பிளேயிங் செஸ் ஆல் டே. அதாவது அவர்கள் நாள் முழுவதும் செஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். இதற்கு முன்னாடி குறிப்பிட்ட காலத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருந்தது அப்படிங்கிறத விவரிக்கிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணோம். இப்போ குறிப்பிட்ட தருணத்தில் என்ன நடந்து கொண்டிருந்தது அப்படிங்கிறத விவரிக்கிறதுக்கும் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏர்லி இன் த மார்னிங் எவ்ரி ஒன் அட் ஹோம் வாஸ் மெடிடேட்டிங். அதாவது அதிகாலையில் வீட்டில் அனைவரும் தியானம் செய்து கொண்டிருந்தனர் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அதாவது நான் 11 மணிக்கு ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணலையே அப்படின்னு யாராவது கேட்டாக்கா எதிர்முனையில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா, 11 மணிக்கா, அப்போ நான் சமைச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது
அந்த பர்டிகுலர் மோமெண்ட்டில் தருணத்தில் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நாம் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது at 11 o'clock I was cooking so I couldn't attend your call அப்படின்னு சொல்லலாம். நாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிறத விவரிக்கிறதுக்கும் இந்த டென்ஸை யூஸ் பண்ணலாம். அதாவது she was planning to visit her uncle but she couldn't do it. அதாவது அவள் மாமாவை பார்க்க திட்டமிட்டு கொண்டிருந்தாள், ஆனால் அவளால் அதை செய்ய முடியவில்லை. அடுத்து கடந்த காலத்தில் இருந்த இப்போ இல்லாத ஒரு பழக்கத்தை விவரிக்கிறதுக்கும் நாம் இந்த டென்ஸ் ஃபார்மை யூஸ் பண்ணலாம். அதற்கான எக்ஸாம்பிள், she was always making mistakes while speaking in English when she was in the school. அதாவது பள்ளியில் படிக்கும்பொழுது ஆங்கிலத்தில் பேசும்போது தவறை இழைத்து கொண்டிருந்தாள். அதாவது பாஸ்ட்டில் அவங்க இங்கிலீஷில் பேசுகிறச்ச நிறைய மிஸ்டேக்ஸ் போட்டு பேசியிருப்பாங்க, இப்போ கரெக்டாக பேசுகிறாங்கன்றது அர்த்தமாகுது. நெக்ஸ்ட்டு ரொம்ப பொலைட்டாக பேசுகிறதுக்கும் நாம் இந்த டென்ஸ் ஃபார்மை யூஸ் பண்ணலாம். அதற்கான எக்ஸாம்பிள், ஐ வாஸ் ஒண்டரிங் இஃப் யூ குட் ஸ்பேர் யுவர் டைம் ஃபார் த இன்டர்வியூ. அதாவது நேர்காணலுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்க முடியுமா என்று நான் யோசித்து கொண்டிருந்தேன். அதாவது உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா, இல்லை உங்களால் எனக்காக நேரம் ஒதுக்க முடியுமா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொலைட்டாக ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கேட்குறதுக்கும் நாம் இந்த டென்ஸ் ஃபார்மை யூஸ் பண்ணலாம். இது வரைக்கும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதாவது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ் கண்டினியூஸ் டென்ஸுக்கு கம்பேட்டபிள் கிடையாது அப்படிங்கிறது. அதனால் இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயும் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. இதற்கடுத்து சில ஆக்ஷன் வேர்ப்ஸையும் அதனுடைய 3 வடிவங்களையும், நவுன் வடிவம் மற்றும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கான பயன்பாட்டு வாக்கியங்களையும் பார்க்கலாம். முதலாவது வார்த்தை அரைவ், அதற்கான 3 வடிவம் அரைவ், அரைவ்டு, அரைவ்ட். அதற்கான நவுன் வடிவம் அரைவல், அதற்கான ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் அரைவிங். அதற்கான அர்த்தம் வந்து சேர், வந்து அடை. அதற்கான எக்ஸாம்பிள், பார்சல்ஸ் வேர் அரைவிங் த ஹோல் டே. அதாவது நாள் முழுவதும் பார்சல்கள் வந்து கொண்டு இருந்தன. இரண்டாவது வார்த்தை டிரைவ், அதற்கான 3 வடிவங்கள் டிரைவ், ட்ரோவ், ட்ரிவன். அதற்கான நவுன் வடிவம் டிரைவிங், அதற்கான ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் டிரைவிங். அதற்கான அர்த்தம் கார், ரயில், பேருந்து முதலியவற்றை இயக்கு, ஓட்டு அல்லது கட்டுப்படுத்து. அதற்கான எக்ஸாம்பிள், at 10 AM I was driving the car. அதாவது காலை 10 மணிக்கு நான் காரை ஓட்டிக்கொண்டிருந்தேன். மூன்றாவது வார்த்தை வெயிட், அதற்கான 3 வடிவங்கள் வெயிட், வெயிட்டட், வெயிட்டட். அதற்கான நவுன் வடிவம் வெயிட்டிங், அதற்கான ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வடிவம் வெயிட்டிங். அதற்கான அர்த்தம் காத்திரு. அதற்கான எக்ஸாம்பிள், she was waiting for the doctor when her brother messaged her. அதாவது அவள் டாக்டருக்காக காத்திருந்தபோது அவளுடைய அண்ணன் அவளுக்கு மெசேஜ் செய்தான். நான்காவது வார்த்தை ஃபேஸ், அதற்கான 3 வடிவங்கள் ஃபேஸ், ஃபேஸ்ட், ஃபேஸ்ட். அதற்கான நவுன் வடிவம் ஃபேஸிங், அதற்கான ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வடிவம் ஃபேஸிங். அதற்கான அர்த்தம் எதிர்கொள். அதற்கான எக்ஸாம்பிள், she was facing several challenges in her life. அதாவது அவள் வாழ்க்கையில் பல சவால்களை எதிர்கொண்டிருந்தாள். ஐந்தாவது வார்த்தை என்ஜாய், அதற்கான 3 வடிவங்கள் என்ஜாய், என்ஜாய்டு, என்ஜாய்டு. அதற்கான நவுன் வடிவம் என்ஜாய்மெண்ட், அதற்கான ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வடிவம் என்ஜாயிங். அதற்கான அர்த்தம் மகிழ்வுணர்வு கொள். அதற்கான எக்ஸாம்பிள், children were enjoying the show. அதாவது குழந்தைகள் நிகழ்ச்சியை ரசித்து கொண்டிருந்தனர். ஆறாவது வார்த்தை கடைசி வார்த்தை என்டர், அதற்கான 3 வடிவங்கள் என்டர், என்டர்ட், என்டர்ட். அதனுடைய நவுன் வடிவங்கள் என்ட்ரி, என்ட்ரன்ஸ். அதனுடைய ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் வடிவம் என்டரிங். அதற்கான அர்த்தம் ஓர் இடத்தினுள் வா அல்லது போ.
அதற்கான எக்ஸாம்பிள், the bell rang when she was entering the school. அதாவது அவள் பள்ளிக்குள் நுழையும் பொழுது மணி அடித்தது. வாழ்த்துக்கள், நீங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் கற்றுக்கிட்டீங்க. என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்நேரத்துக்கு உங்களால் இங்கிலீஷில் நல்லாவே பேச முடிஞ்சிருக்கும். என்னுடைய வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து இன்னும் ஒரு சில டென்ஸ் ஃபார்ம்ஸையும் கற்றுக்கிட்டிங்கனாக்கா உங்களால் கண்டிப்பாக இங்கிலீஷில் பிரமாதமாக பேச முடியும். வாங்க, நாம் படித்ததை எல்லாம் சரியாக புரிஞ்சிருக்கிறோமாங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் செக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். உங்களுடைய ஆன்சர்ஸை காமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆன்சர்ஸை பார்ப்பதற்கு நாங்கள் ஆர்வத்தோடு காத்திருப்போம். வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்கள் சரியா தவறா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். முதலாவது வாக்கியம், when she entered he was making call. Second statement, Ajaz was understanding the situation for a whole day. Third statement, Samir was driving the car when his mother called him over phone. Fourth statement, you planning to fix an appointment with the dentist but missed it. கடைசி வாக்கியம், I was eating food when she enters. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து என்ஜாய் பண்ணி படிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை முழுமையாக ஆங்கிலத்தில் பேசி போட்டிருப்போம். அதையும் பாருங்கள். உங்களுடைய லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவை லைக், ஷேர் அண்ட் காமெண்ட்டும் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை டேக் கேர்.